இன்று நாம் பார்க்க போகும் பதிவு திசைகளும் பிரபஞ்சத்தின் பேராற்றலும். திசைகள் என்று சொன்னால் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. மனிதனுடைய முகம் இருக்கு இல்லைங்களா, முன்பகுதி கிழக்கு, பின்னாடி பிடாரி இருக்கு இல்லைங்களா, அது மேற்கு, வாய்ப்பகுதி கீழே இருக்கு இல்லைங்களா, அது வடக்கு, அந்த புருவம் இருக்கு இல்லைங்களா, அது தெற்கு, அந்த இமை 2 இருக்கு இல்லைங்களா, அது இமயமலைன்னு சொல்கிறாங்க. இப்போ சாமி கைலாயத்தில் இமயமலையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி அந்த சிரசுக்கு மேலே உச்சிக்குழின்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மையம் மூடாது. அது அந்த துடிப்பு நம்மளால் கையை வச்சு பார்த்தா உணர முடியும். இப்போ ஞானிகளெல்லாம் பார்த்திங்கன்னா, அருளாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த மையம் அவங்களுக்கு எப்பயுமே திறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி திறக்க பார்த்து அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பேராற்றல் அந்த மையம் மூலியமாக அவங்க உடம்புக்கு இறங்கும். இப்போ சாதாரணமாக நம்ம கோயில் போயிட்டு ஒரு வழிபாடு செய்ய பார்த்து 2 கைகளை நீட்டி பிரார்த்தனை பண்ணுறோம். அப்படி பிரார்த்தனை பண்ண பார்த்து ஒரு ஆற்றல் வருதுன்னா அந்த விரல்கள் மூலியமாக அந்த கைகளுக்கு போய் அந்த உடம்புக்கு கிடைக்கும். இப்போ பெரியவங்க காலில் விழுந்து வாழ்த்துக்கள் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. காலில் விழுன்னு சொன்னது அவங்களுடைய பாதங்கள் அல்ல. அந்த பொட்டு வைக்கிற இடத்துல அந்த சுவாச காற்று அங்கே ஒடுங்குது இல்லைங்களா, அதுதான் பாதம்னு சொல்கிறாங்க. அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இப்போ பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா சடாரின்னு சொல்லி அந்த சடாரி மேலே 2 பாதம் இருக்கும், அது சுட்டி காட்டினாங்க. இப்போ தாவரங்கள் சொன்னால் அந்த பொருளை பிரித்து பாருங்கள். வரம் பிரபஞ்சத்தில் இருக்கிற வரங்களை தாங்க, அதனால் அதுக்கு தாவரம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு தீப்பந்தம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை கொளுத்தி தலைகீழ வச்சு பாருங்கள், அது மேல் நோக்கி தான் அந்த ஜுவாலை போகும். அதுபோல் இந்த தேகத்தில் இந்த சிரசு பகுதி மேல் நோக்கி இருக்கிறதுனால அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பேராற்றல் இந்த சிரசுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நினைவு உணர்வும் அங்கே வைக்க ஆரம்பிக்கணும். அப்படி வைக்க ஆரம்பிக்க பார்த்து கண்டிப்பாக நம்மளால் அது இழுக்க முடியும். எதற்கோ முயற்சி பண்ணுறோம், கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. மற்றொரு பதிவில் பார்ப்போம்.